University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி மாநிலத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்போடு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் வாக்குகளை எண்ணுவதற்காக 234 அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தபால் வாக்குகளை எண்ண கூடுதலாக 240 அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணும் செயல்முறைகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் 1,00,000 காவலர்கள் குவிக்கப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் 18,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அனைத்து ஐஜிக்கள், டிஐஜிக்கள், காவல் ஆணையர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் தங்கள் பகுதிக்குட்பட்ட இடங்களில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள மாநில டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டுள்ளார். இவர்களை தவிர 40க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படைகளும் வாக்கு எண்ணும் மையங்களில் குவிக்கப்பட உள்ளனர். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி ராணிமேரி கல்லூரி, கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி ஆகிய 3 மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள், நுண் பார்வையாளர்கள் என மொத்தமாக 1005 பேர் பணிபுரிய உள்ளனர். இந்த 3 மையங்களிலும் சுமார் 3,000 காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை தவிர சென்னை மாநகர பகுதி முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ள 33 தொகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த தமிழக டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி அந்த தொகுதிகளில் கூடுதல் போலீஸ் படையினரை நியமிக்கவும், தீவிர வாகன சோதனை மற்றும் ரோந்து பணிகளை மேற்கொள்ளவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூக விரோதிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12 தொகுதிகளில் மட்டுமே பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் 2,52,34,720 ஆண்களும், 2,52,59,833 பெண்களும், 4,517 திருநங்கைகளும் வாக்களித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம், தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 12 தொகுதிகளில் பெண்களின் வருகை சற்று மந்தமாக இருந்ததாக புள்ளி விவரத்தில் தெரியவந்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடக்கவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் உரிய பாதுகாப்பு வழங்கக் கோரி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் பாஜக மற்றும் சில கட்சிகள் வாக்கு எண்ணும் மையங்களில் தொந்தரவு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்திருப்பதாகவும், இதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மையங்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் சமூக ஊடகங்களிலே வருகிற செய்தியை பார்த்தால் பாஜக அதனுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் ஏதேனும் வாக்குச்சாவடி எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்திலே திட்டமிட்டு ஏதேனும் செய்வார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது. தேர்தல் ஆணையத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் எந்த புகார் வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மாநில முதல்வராக எடப்பாடி கே பழனிசாமி பதவியேற்பார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோ செய்தியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளை விமர்சித்துள்ளார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற அந்த நல்ல தீர்ப்பு வர இருக்கிறது. எக்ஸிட் போல் என்று சொல்லுகிறார்கள். 5.5 கோடி வாக்காளர்களிடத்திலே எத்தனை கோடி வாக்காளர்களை இவர்கள் சந்தித்திருக்க முடியும்?
ஆகவே மக்கள் மனதை அறிந்தவர்கள், மக்கள் சேவையிலே ஈடுபட்டிருக்கிற மகத்தான தலைவர்கள். ஆகவே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கூட திறக்காத ஒரே அரசு என்ற அவப்பெயரை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பெற்றிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்ட அவர், மருத்துவக் கல்வி வரலாற்றில் இந்த 5 ஆண்டுகள் இருண்ட காலமாகவே பதிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட புதிய அரசு ஆட்சி அமைந்தவுடன் 6 மாவட்டங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்கான நடவடிக்கையை பாமக மேற்கொள்ளும் என்று கூறியுள்ளார். கடந்த ஒரு வாரமாக ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் சேகர் பாபு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டார். மதுரை மீனாட்சி அம்மன், திருச்செந்தூர், பழனி மற்றும் திருத்தணி கோவில்களை தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடும்பத்தாரோடு அமைச்சர் சேகர் பாபு சுவாமி தரிசனம் செய்தார். அணைக்கட்டி எம்எல்ஏ நந்தகுமாரும் உடனிருந்தார். அமைச்சர் சேகர் பாபுவுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு அளித்து ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்கள் மற்றும் வேத ஆசிர்வாதங்களை வழங்கினர். புகழ்பெற்ற திருக்கடையூர் அபிராமி கோவிலில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவரது குடும்பத்தாரோடு சுவாமி தரிசனம் செய்தார். அமிர்தகடேஸ்வரர், காளாம்ஹார மூர்த்தி, அபிராமி சன்னதிகளுக்கு சென்று தரிசித்ததோடு கொடிமரத்துக்கு முன்பு விழுந்து வணங்கி தீபமேற்றி வழிபட்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். यजमानानां सहकुटुम्बानां बन्धुवर्गत्तानां UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.